الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم إن لله ملائكة سيحفظون بلغوا الصلاة من أمتي أو كما قال عليه الصلاة والسلام. ஈருலக சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நோய் நொடியில்லாத வாழ்வையும் நீடித்த ஆயுளையும் நல்ல ரிஸ்கையும் செல்வச் செழிப்பான வாழ்வையும் நாளை மறுமையிலே பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று சொர்க்கம் செல்வதற்கு நல்ல நசீபை எனக்கும் உங்களுக்கும் தந்து நல்லருள் பாலிப்பானார் என்று ஆரம்பத்திலே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவராக இந்த உரையில் வருகின்றேன். அருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம். நம்மிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று கேட்டால், உலகத்திலே இறைவனால் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களை விடவும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நாம் தெளிவாக கூறிவிடுவோம். ஏனென்று சொன்னால் அதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு போதிக்கின்றது. இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், உலகத்திலே இறைவனால் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 230க்கும் மேற்பட்ட தனிச்சிறப்புகளை வழங்கியிருக்கின்றான். எல்லா நபிமார்கிட்ட இருந்த சிறப்புகளும் பெருமானார்கிட்ட இருந்துச்சு. இது அல்லாத யாருக்குமே கொடுக்கப்படாத 230க்கும் மேற்பட்ட சிறப்புகளும் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆதம் நபியும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிதான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் நபியுல்லாஹ் என்ற பெயர் பெற்ற ஒரு
கொண்டே போகலாம். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு வேண்டாதவர்களா? கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னு சொன்னா இவங்களையெல்லாம் அல்லாஹ் அனுப்பி வச்சான். ஆனா இவங்களுக்கு கொடுக்காத சிறப்புகளை ஏன் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? ஏன்னு சொன்னா வெளிரங்கத்திலே பார்க்கின்ற பொழுது ஏதோ முஹம்மது நபிக்கும் அல்லாஹ்விற்கும் ஏதோ தனிப்பட்ட தொடர்பு இருக்கும் போல தோணும். உண்மைதான். பெருமானாருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு பிரிக்க முடியாத தொடர்பு. அல்லாஹ் ஆரம்பத்திலே இவ்வுலகம் அந்த சராசரம் இவ்வுலகத்திலே இருக்குகின்ற எந்த பொருட்களுமே படைக்கப்படுவதற்கு முன்பு தனித்தவனாக துணை இல்லாதவனாக தன்னந்தனியான ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடியவனாக இருந்தான். நபிகள் நாயகம் சொல்லுவார்கள், ஹதீஸை குதுசியிலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான் என்று, குந்து கன்சன் நபியா ஃபஅஹபப்து அன் உஅரிஃப ஃபகலக்துல் கல்க. நான் தன்னந்தனியாக இருந்தேன், எனக்கு யாருமே துணை கிடையாது. அல்லாஹ் யோசிச்சான், நம்ம இவ்வளவு பவர் உள்ள ஆளு, எனக்கு இவ்வளவு சக்தி இருக்குது, நான் குன்னுண்டா என்ன வேண்டாலும் ஆகும், எது வேண்டாலும் அழியுங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? பிற நபர்கள் ஒரு ஆள் இருந்து அந்த நபர் அல்லாஹ்வை நம்பி பெருமைப்பட வேண்டும். அல்லாஹ் என்ன நினைச்சா, என்னுடைய சக்தி எனக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது, இந்த வல்லமையை நான் வெளிப்படுத்த விரும்பினேன். அப்பத்த படைப்பினத்தை படைத்தேன். படைப்பினா முதல் படைப்பின யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர், கொஞ்சம் அமைதியா இருக்கமா, மிகப்பெரிய இன்ஜினியர். அவரு மனசுல ஒண்ணு என்ன வச்சிருக்காரு, அதாவது அவர்தான் உலகத்திலேயே ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் கிரேட்ல உள்ளவர். அவர் என்ன நினைச்சிருக்காரா, நம்ம எத்தனையோ பேருக்கு கான்ட்ராக்ட் மூலமாக பில்டிங் கட்டி கொடுக்கிறோம், கடை கட்டி கொடுக்கிறோம், பேலஸ் கட்டி கொடுக்கிறோம், அவைகள்லாம் என்ன செய்ய சொல்றாங்களோ செஞ்சு கொடுப்பாரு, அவ்வளவுதான். இவருக்கு என்று தனிப்பட்ட திறமைகள் மூலம் வச்சு இவர் ஆசைப்படுறாரு, நம்ம ஒரு கனவு மாளிகையை கட்ட வேண்டும். அவர் என்ன செய்வாரு, உலகத்திலேயே சிறந்த ஒரு கட்டடமாக மாளிகையாக அதை வடிவமைப்பார். அந்த மாளிகையில எந்த இடத்திற்கு என்ன கலர் டைல்ஸ் போடணும், கிரானைட் போடணும், எந்த பெயிண்ட் அடிக்கணும், பாத்ரூமுக்கு கூட அந்த லெட்டினுக்கு என்ன விதமான கற்கள் போடணும், என்ன கலரா இருக்கணும், வீட்டில் உள்ள பைப்பு முதற்கொண்டு உலகத்திலேயே சிறந்ததாக இருக்கணும். அப்பதான் நான் இவ்வளவு பெரிய இன்ஜினியரா இருக்கேன், என்னுடைய திறமை வெளிப்படும் என்று நினைப்பார். இது யதார்த்தமான ஒன்று. அதைத்தான் அல்லாஹ் செய்தான். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை உலகத்திற்கு விளக்க வேண்டும் என்பதற்காக முதல் படைப்பாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படைத்தான். அப்ப எப்படி படைத்திருப்பான்? தன்னை பிம்பமாக வைத்துத்தான். பிம்பமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒன்னும் அப்படின்னு கணக்கு போயிடக்கூடாது. முதல்ல விளைக்கிறோம். பிம்பம் என்று சொன்னால் தன் மனதிலே அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பிற உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அத்தனை நபர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எப்படி இந்த நபர்கள் இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்குள்ள கொடுக்கப்பட்ட இருக்கின்ற அத்தனை சக்திகளையுமே அவருக்கு கொடுத்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட முதல் மனிதர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சொல்லுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்காங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய கனவு படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தான் உள்ளத்திலே எப்படியெல்லாம் வடிவமைத்து தன்னை வெளிக்காட்ட வேண்டும் என்று நினைத்தானோ அந்த பிறகுதான் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் பெருமானாரை படைத்து விட்டான். மனுஷனை படைச்சாலும் முடிஞ்சு வச்சு, அல்லா ரூபமா முடிஞ்சு வச்சு. ஆனால் பெருமானாருடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும், பெருமானாருடைய அந்த குணங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொன்றும் அப்படியே வடிவமைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஆமினா ஈண்டெடுத்து விட்டார்கள். பிரசவம் ஆயிடுச்சு. பிரசவம் வெளிரங்கத்திலே பார்த்தது அன்னை சபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்னை சபாண்டா
அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் அன்னை சஃபா. இப்ப பெருமானார ஆமினாமா கையில வச்சிருக்காங்க. அந்த அதிகாலை நேரத்தில் வானத்தை பார்க்கிறாங்க. வானமெல்லாம் மிகப்பெரிய வெளிச்சமா இருக்குது. வானத்தில ஒரு மேக கூட்டம் அப்படியே வருது. அந்த மேக கூட்டம், மேகம் தான் நார்மலா பாக்குறதுக்கு கருப்பு நிறத்துல இருக்கும், இன்னும் டார்க்கா இருக்கும். ஆனால் வருகிற மேக கூட்டத்தை பார்க்கிறாங்க. அன்னை சஃபாவும் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் பார்க்கிறாங்க. மிக பிரகாசமான ஒரு வெளிச்சத்தோட அந்த மேக கூட்டம் அப்படியே வருது. ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. எப்படி பயந்தாங்கடா, வந்த மேகம் நம்ம தலையில விழுந்துருமோ நினைக்கிறது தானே. ஒருத்தன் கல்ல வீசுவான், அங்கிருந்து வீசப்போம் மேல தூரப்பமா தெரியும், ஐயோ நம்ம தலையில விழுந்துருமோ நினைப்போம்ல. பயந்துட்டாங்க. பயந்துட்டு பார்த்தா அந்த மேக கூட்டம் அப்படியே தலைக்கு மேல நின்ற உடனே உள்ளக்கே ஒரு சில பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப உள்ளக்க இருந்து ஒரு சவுண்டு வருதான், இந்த கையில வச்சிருக்க குழந்தைக்கு ஆதம் நபியுடைய தோற்றத்தை கொடுங்க. ஆதம் நபி யாருடைய தோற்றத்தில் இருந்தாங்க? அல்லாஹ் தன் தோற்றத்தில் ஆதமுடைய குழந்தை சொல்றாங்க. இந்த குழந்தைக்கு ஆதம் நபியுடைய தோற்றத்தை கொடுங்கள். அதே போல இந்த குழந்தைக்கு வீரத்தின் சிகரமாக இருந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களையும் வீரமான ஆளு. 960 வருஷம் மக்களை பாடாப்படுத்தி வெறும் 78 பேருக்கு ஈமான் பண்ணாங்க. எவ்வளவு பவர் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு, 1000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து. அவர்கள் தான் அவர்களுடைய வீரத்தை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுங்க. நபி ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே அவனை அறிந்து கொள்ளக்கூடிய மாரிஃபாவுடைய விஷயத்திலே ஒரு நல்ல நிலை, உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். அந்த வானத்திலே இருந்து வந்த சத்தம் சொல்கின்றது, நபி ஷீதுடைய மாரிஃபாவை இந்த குழந்தைக்கு கொடுங்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய எல்லா விஷயத்திலேயுமே தொடர்பாக இருந்த, நெருக்கமாக இருந்த, அல்லாஹ்வுடைய நண்பராக கலீலாக இருந்த அந்த நட்பை இந்த குழந்தைக்கு கொடுங்கள். மேலும் சொல்கின்றார்கள், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மொழியாற்றல், குர்ஆன் இருக்கிற லாங்குவேஜ் ஸ்டைல, அரபிகள்ல குறைஷிகள்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாரம்பரியமாக வந்த அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் தான் குர்ஆன்ல இருக்கு. இந்த மொழியாற்றலை பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுங்க. இஸ்ஹாக் நபி அவர்களுடைய ரிலா சொன்னா அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் சோதிச்சான். ஆனா ஓவர வாட்டி வளைக்கிறது யாருன்னு சொன்னா நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் கடுமையான சோதனை கொடுத்தான். எந்த சோதனையாக இருந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை கையாண்டார்கள் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த இரண்டாவது பொருத்தத்தை எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த குழந்தைக்கு கொடுங்க. அடுத்ததாக சொன்னார்கள், உலகத்திலே அழகின் சிகரமாக, அழகின் வடிவாக எல்லாரும் பேசப்படக்கூடிய அந்த அழகை, இந்த யூசுப் நபியுடைய அழகை இந்த குழந்தைக்கு கொடுங்கன்னு சொன்னோம். இந்த சத்தத்துக்கெல்லாம் கேட்கிறாங்க. கேட்டுக்கிட்டு அடுத்ததாக ஒரு சத்தம் வருது, இந்த குழந்தையை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். இவ்வுலகத்துடைய கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா இடத்துக்கும் இந்த குழந்தையை எடுத்து சென்று அத்துணை நபர்களுக்கும் அத்துணை பேர்களுக்கும் அறிவியுங்கள். கியாமத்து நாள் வரை இந்த குழந்தை தான் நபி என்று அறிவித்துவார்கள் என்று அந்த மேக கூட்டத்தில் சத்தம் வந்த பாத்திரத்திலே அன்னை சஃபா கையிலே குழந்தையை வைத்திருந்த அன்னை சஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கையிலே குழந்தையை பார்த்திருந்தாலும் குழந்தையை காணோம். வச்சிருந்த குழந்தை காணாம பெற்ற பெண்களுக்கு எவ்வளவு பதறி போயிடும். அப்படியே 2 பேரும் பதறிட்டாங்க. ஒரு சில வினாடிகளிலே குழந்தை மறுபடியும் கைக்கு வந்தது. அருமைக்குரியவர்களே, எல்லா நபிமார்களும் வந்தாங்க, எல்லா நபிமார்களும் பிறந்தாங்க. ஆணுடைய துணை இல்லாமல் பிறந்த ஈசா நபியும் வந்தார்கள். ஆண் பெண் இருவருடைய தொடர்புகள் இல்லாமல் வந்த ஆதம் நபியும் வந்தார்கள். ஆனால் எந்த குழந்தையுமே உலகத்திலே பிறக்கிறது அல்லாஹ் இப்படி சொல்லவே இல்லை. ஏன் பெருமானாருக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வின் இறுதி தூது அப்படின்னு எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அறிவிச்சான். ஒவ்வொருக்கு பின்னாடி வருவாங்க. குர்ஆன் ஏசி மின்பாதி இஸ்மு அஹமதுங்கிற ஒரு நபி வருவாங்க. குர்ஆன் வருது. ஆனா இந்த சிறப்பு யாருக்காச்சும் கொடுக்கப்பட்டிருக்கா? பின்னாடி வருவாங்க. ஈசாங்கிற நபி வருவாங்க, மூசாங்கிற நபி வருவாங்க. யாராவது சொன்னாங்களா? ஏன்
பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி பிடிப்பது ஒரு ரஃபஅனாக திக்ரக். அல்லாஹ் எப்படி உயர்த்தி பிடிக்கிறான்? யாருமே என் ஹபீபுக்கு சமமாக நிகராக இவ்வுலகத்தில் வரவே கூடாது, உயர்த்தி பிடித்தார்கள். அல்லாஹ் பார்த்தா ஒரு உயர்வான நபி உயர்த்திட்டோம். வேற யாராவது இந்த முகமது நபியை இந்த புகழ்ச்சி இந்த உயர்த்துதல் பத்தாது அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப வேற என்ன செய்யணும்? ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார்ட்ட வர்றாங்க. ஜிப்ரீலே, உங்க வயசு என்ன? நம்ம மாதிரி டேட்டா கொடுத்து பார்த்து குறிச்சு வச்சுட்டு வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுற ஆட்களா? நம்ம தான் வருஷம் வராம பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறாங்க, யாரை சொல்லுவாங்க? எல்லாம் தெரியாது, எப்போ பிறந்தேன் எப்போ படத்தாலும் அவங்களுக்கு தெரியாது. வானத்துல ஒரு நட்சத்திரம் வரை யாரை சொல்லலாம். அந்த நட்சத்திரம் 70,000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அந்த நட்சத்திரத்தை நான் 70,000 முறை பார்த்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் தான் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்முறுவல் புத்தவராக சொன்னாங்க, ஜிப்ரீலே அந்த நட்சத்திரமே நான் தான். அல்லாஹ் உயர்த்தி காட்டினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வானிலே உச்சியிலே வைத்து என் பெருமானாரை அழகு பார்த்தான் அல்லாஹ். அவனால் படைக்கப்பட்ட அந்த கற்பனை ஓவியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வானிலே வைத்து அலை பார்த்தான். இல்ல, என் பெருமானார் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, பக்கத்துல வாங்க. அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தையிலே தன்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதோடு முஹம்மது என்ற பெயரை இணைத்து புகழக்கூடிய வார்த்தையை இணைத்தார். நானே இருக்கேன், என் பெயர் சையது முகமது, என் பெயரோட வேற பெயரை இணைக்கணும்டா அந்த நபருக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்கணும்? ஏதோ நெருக்கம் இருக்கும். எங்க அப்பா வேற இணைக்கலாம். ஒருவேளை ஒருத்தன் ஒரு பெண்ணுடைய பேரை இணைச்சுட்டான்னு வச்சுங்களேன், அது பெரிய மீன்ஸ் போல சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா இவன் தப்பா கேட்பான, யாராவது அவனுக்கு என்ன தொடர்பு இருக்குது. இதேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எதை வச்சு கேட்டாங்க? சொர்க்கத்திலே யா அல்லாஹ் உன்னோட பெயரோடு யாருடைய பெயரை இருந்தாயோ அந்த முஹம்மதுடைய திருநாமத்தை கொண்டு என்னுடைய பாவங்களை மன்னிப்பாய் என்று கேட்டாரே. சுபனத்துடைய வார்த்தையிலே என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் பொறிக்கப்பட வேண்டும். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட வேண்டும், யாரென்று கேட்க வேண்டும். அதை கேட்டு நான் மகிழ்ச்சிகளை வேண்டும் என்பதற்காக பெருமானாருடைய வார்த்தையிலே சுபனத்துடைய வார்த்தையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறு பெயரை குறித்து அல்லாஹ் மகிழ்ந்தார். உலகத்திலே பிறந்துவிட்டார்கள், பெருமானாருக்கு பெயர் சூட்ட வேண்டும். என்ன பெயர் சூட்டுறது? அல்லாஹ் நினைச்சா அழகான பெயரை தேர்ந்தெடுத்து சூட்டலாம். இந்த முஹம்மது என்ற பெயர் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த முஹம்மது என்ற பெயர் எங்கிருந்து வந்து? பெருமானாருடைய அவை கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஷக்கலஹு மின் இஸ்மிஹி பிஜில்லஹு. அல்லாஹ் தன்னுடைய பெயரை ரெண்டா பொளந்தான். அல்லாஹ் அவனுடைய பெயரை இரண்டாக பிரித்தான். வதுல்லதி மஹ்மூதுன் ஹாதா முஹம்மத். அந்த அருளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அல்லாஹ் தன்னை மஹ்மூதாகவும் தன்னிலே இருந்து பிரித்து படைக்கப்பட்ட இந்த முஹம்மதை முஹம்மது என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று அல்லாஹ் வைத்தான். அதான் நீங்கள் சொல்றாங்க. பெயர்வோட என் ஹபீபுக்கு தனி சிறப்பு இருக்கணும். அது ஏன் பெயர்லிருந்தே பிரிஞ்சு வரணும். ஏனென்றால் என்னிலிருந்து ஒரு பகுதிக்காக 100ஆக எடுத்து படைக்கப்பட்டவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரும் ஏன் பேரும் என்ன பிரித்து படைக்கும்? அல்லாஹ் பிரித்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் செய்து இன்னும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் இன்னும் உயர்த்தணும். தனக்கு பிடிச்ச பிள்ளை இருக்குன்னா அவனை உயர்த்து பொம்பளையாருக்கு பெண்களுக்கு தெரியும். தன் பிள்ளைக்கு எப்படி பெண் குழந்தைன்னா விதவிதமான ட்ரெஸ் போடுவாங்க, தலை கட்டுறதுனா எப்படி பின்னல் போட்டு அழகா செய்வாங்க. இவ்வளவு செய்யறாங்க சொன்னா தன் பிள்ளைக்கு அழகு பார்க்க அல்ல இவ்வளவு செஞ்சு கூட அல்லாத மனசுல திருப்தியே இல்லை. இல்லையே, ஏதோ குறைத, என்ன செய்யலாம்? ஒண்ணும் இல்லை. என்னிலிருந்து படைக்கப்பட்ட இந்த முஹம்மது இவருக்கு என்னுடைய திருநாமமான ரவுஃப் என்ற அரியணையும் உள்ளத்திற்கு எல்லா திருநாமத்துக்கும் சொந்தங்கள் பெருமானார்த்த இருந்தாலும் ரெண்டே நீ விளைவிக்கிறீங்க. ஏன் பேர கொடுக்கப்பா அப்ப வாசிக்கு யாருக்கு விளைவிக்கிறீங்க? அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தையே தன் ஹபீபிற்கு சூட்டி மகிழ்ந்தான். பார்த்தா கூட
அல்லாஹ்வுக்கு திருப்தி வருது, என்ன செய்யலாம்? அல்லாஹ் திருமறைகளில் ஒரு வசனத்தை இருக்கின்றார். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. இவ்வளவு சிறப்புகள் கொடுக்கப்பட்ட பெருமானாரை இன்னும் உயர்த்த வேண்டும். என்ன செய்யலாம்? அல்லாஹ் சொன்னா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நானும் என்னுடைய வானவ கோபங்களும் எல்லாரும் ஸலவாத்து சொல்லும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க. யோசிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் நம்ம ஸலவாத்து சொல்லுங்க என்ன சொல்லிப்பான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நீங்க சொல்லுங்க, ஸலாத்து ஸலாமு சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அல்லாஹ் இந்த தன்னை இணைக்கணும்? அல்லாஹ்க்கு எல்லாம் கடமை இருக்கா? நமக்கு 5 பேர் சொல்லுற கடமை இருக்குது, ரமலான் வந்து நோன்பு இருக்கக்கூடிய கடமை இருக்குது, ஜகாத் அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா ஜகாத்து கொடுக்கணும், காசு இருந்துச்சுன்னா ஹஜ்ஜுக்கு போகணும், கடமை இருக்கு. அல்லாஹ்க்கு ஏதாவது கடமை இருக்கா? ஏன் அல்லாஹ் இந்த இடத்திலே தன்னையும் இணைத்துக் கொண்டான்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஆயத்தை ஓதியப்போ ஏன் அல்லாஹ் தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டும்? ஏன்னு சொன்னா, என் ஹபீப் அவர்கள் மூலமாக உலகத்திலே பல ஷரியத்துக்களை கடமையாக்கி இருக்கின்ற உலகத்திலே தொழுகையை கடமையாக்குகின்றேன், நோம்பு ஜக்காத் ஹஜ் எல்லா விதமான அமல்களையும் உலகத்திலே கடமையாக்கிறேன். இதெல்லாம் எது வரைக்குங்க? நம்ம யோசிச்சு பாருங்க, எது வரைக்கும் சொல்லணும்? நம்ம மௌத்தா போற வரைக்கும். சரி, நம்ம மௌத்தா போயிட்டோம், பின்னாடி கடைசியில யார் மௌத்தா போற வரைக்கும்? உலகம் அழிகின்ற வரைக்கும் உலகத்திலே தொழுகை இருக்கும். சொல்லுவாங்களா இல்லையா? நம்ம இல்லாட்டா நம்ம பேரை பூச்சி பாட்டி குட்டி எதையாவது வந்து சொல்லுவாங்க. உலகம் அழிகின்ற அதற்கு முன்னிருக்கின்ற வினாடி வரைக்கும் உலகத்திலே தொழுகை இருக்கும், உலகத்திலே நோம்பு இருக்கும், லோகத்திலே ஜகாத் இருக்கும், ஹஜ் இருக்கும். ஆனால் உலகம் அழிஞ்சிட்டா எதுவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், குல்லுமன் அலைஹா ஃபான். இவ்வுலகத்திலே எல்லாமே அழிந்து விடும். ஏக சக்தியில் கீர்த்தியும் உள்ள அல்லாஹ் ஒருத்தன்தான் மிச்சமரப்பான். எப்படி உலகம் படைக்கப்பட்டதற்கு முன்பு அல்லாஹ் தனித்திருந்தாரோ அதே போல உலகம் அழிக்கப்பட்ட பின்பு அல்லாஹ் மாத்திரம்தான் தனித்திருப்பான். அல்லாஹ் தனித்திருப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு. அல்லாஹ்வாகிய நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்றேன். அல்லாஹ் ஸலவாத்து சொல்றானே எப்ப சொல்றான்? உலகமே அழிந்தாலும் சரி, உலகத்திலே எந்த விதமான படைப்பினங்கள் இல்லாவிட்டாலும் சரி, உலகத்திலே பார்ப்பதற்கு, ரசிப்பதற்கு, கேட்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் சரி, என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஸலவாத்து கூறி புகழ்ந்து கொண்டே இருப்பேன். இதுதான் பெருமானாருடைய புகழ்ச்சியை அல்லாஹ் அப்படியே உயர்த்தினான். எல்லா இடத்திலையும் பெருமானார் உயர்த்தி இருக்க வேண்டும் என்று. இதை விட பெருமானாருக்கு உச்சகட்ட புகழ்ச்சியே கிடையாது. ஏனென்று சொன்னால் கியாமத்தை முடித்து எல்லாம் நடந்தால் கூட பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்து கொண்டு கூறியிருக்கிறார் என்று சொன்னார். உலகத்திலேயே சிறந்த அமல் ஸலவாத்து. நீங்க நிறைய இந்த ஸலவாத்துடைய பயன் தான். அழித்தாக்களுக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஸலவாத்து போடுங்க. அருமைக்குரிய தாய்மார்களே, அருமைக்குரிய சகோதரர்களே, உலகத்தில ஒரு சில அமல் கிடைச்சா நம்ம முன்ன பின்ன போறோம். ஆனா ஸலவாத்தின் மூலமாக பெருமானாரை அடைந்து கொண்டு என்று சொன்னார். பெருமானார் அடைந்து சொன்னால் பெருமானாருடைய நேசத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னார். சுவன வெற்றியும் அருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியாக. அதனாலதான் உலகத்திலேயே சிறந்த உடலால் செய்யப்படக்கூடிய அமல், உடல்னா நம்ம உடலால செய்யக்கூடிய அமல்களில் சிறந்த அமல் நோன்பு இருக்குது, தொழுகை இருக்குது. இது ரெண்டு உலகத்திலேயே உடலால் செய்யக்கூடிய அமல். ஹஜ் உடலால் செய்யக்கூடிய அமல் இருந்தேன். ஆனா மார்க்க அறிஞர்கள் என்ன சொன்னா, இந்த உடலால் செய்யப்படக்கூடிய அமல்களிலேயே எது சிறந்தது? ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். உடனே சொல்ல அலிசார்
அஜ்ஜிலே அஹிம்சா. என்ன கூட்டம்! அந்த 5 நாள் மினாவுக்கு போய் அங்கிருந்து அரபாவுக்கு வந்து முஸ்தலிஃபாவுக்கு போய் கல் எறிஞ்சிட்டு திருப்பி வந்து அஜ்ஜில் அந்த கடைசி தவாவை சுத்திட்டு சஃபா மருவா மத்தியிலே தொங்கோட்டம் ஓடிட்டு நம்ம முடியறதுக்குள்ள படாத பாதிப்பு. அதனால அஜ்ஜிலே சிறந்தவள் சொல்றோம். ஆனால் உலமாக்கள் சொல்றாங்க, உடலால் செய்யப்படக்கூடிய அமல்களிலேயே சிறந்தவன் தொழுகைன்னு சொல்றாங்க. தொழுகை பெரிய கஷ்டமான வேலையா? ஆனா ஏன் தொழுகையை உடலால் செய்யப்படக்கூடிய அமல்களிலே சிறந்தது என்று கூறுகிறார் என்று சொன்னால், இமாம்கள் சொல்லி தர்றாங்க, தொழுகையில அத்தஹியாத் ஓதுறோம். 4 ரக்காத்து அல்லது 3 ரக்காத்து தொழுகக்கூடிய தொழுகையில அத்தஹியாத் ஓதுறோம்ல, இந்த அத்தஹியாத்துக்கு பின்னாடி கடைசி இருக்குல அத்தஹியாத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லிட்டு ஸலவாத்து தேனே ஓத வேணான்னு ஒருத்தர் நினைச்சா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகையை கூடாதுங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிக் இமாம் இருவர்களும் அது சுன்னத்துங்கறாங்க. ஒரு தொழுகை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஸலவாத் இருந்தாலே நடக்கும். இந்த ஸலவாத் தொழுகையிலே இருப்பதால் தான் எல்லா அமல்களையும் விட தொழுகை சிறந்தது என்று இமாம்கள் நமக்கு கற்றுத் தராங்க. அப்ப என்ன அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சுன்னத்தை சொல்லிட்டாங்களே, அவங்களோட விட்டுட்டா ஒண்ணும் இல்லையா? இதை விட பெருபடியான சத்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருக்கலாம். நம்ம தொழுகிறோம் 3 ரக்காயத்து 2 ரக்காயத்து தொழுகை இல்ல, மகரிபு இஷா லுஹர் அஸ்ர் 4 ரக்காயத்து உள்ள தொழுகை 3 ரக்காயத்துல தொழுகிறோம். தொழுக போகும்போது 2வது ரக்காயத்துல இருக்குல என்ன செய்வோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு என்ன செய்வோம்? டக்குன்னு எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு 3வது ரக்காயத்துக்கு தக்பீர் கட்டிடுவோம். ஆனால் ஒருவேளை இல்ல, பெரும்பாலான நபர்களுக்கு செய்யறதன் திருப்பி ஸலவாத் ஓத ஆரம்பிச்சுவாங்க. 2வது ரக்காயத்திலேயே 2வது ரக்காயத்துக்கு 3வது ரக்காயத்து எந்திரிக்காமையே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத்து ஓத ஆரம்பிச்சுவாங்க. ஓதிட்டு ஐயோ விட்டுட்டோமே திருப்பி எந்திரிப்பாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இப்படி யாராச்சும் தொழுதா அவன் தொழுகையே கூடாதுங்க. என்ன செஞ்சு விட்டாப்ல? ஸலவாத்தை எக்ஸ்ட்ரா ஓதி விட்டாப்ல. ஸலவாத்து ஓதுனா தொழுகை முடிஞ்சு போயிடுமா? யோசிக்க வேணாமா? ஸலவாத்து ஓதுனா நன்மை தானே கிடைக்கு. ஏன் ஸலவாத்து ஓதுனா தொழுகையே முடிஞ்சு போயிடும்? அபூ ஹனீஃபா இமாம் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த இமாம்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து பேர்கள் புகழ்ச்சி இருக்குது. என்னது ஸலவாத்து ஓதுனதுக்கு போய் அபூ ஹனீஃபா இமாம் தொழுகை கூடாதுன்னு சொல்றாங்களே, என்னன்னு தெரியலையே. தலதாப்பு இருந்தாலும் பெரிய இமாமும் கேட்க முடியல. இவங்களுக்கெல்லாம் கேட்கறது போல அபூ ஹனீஃபா தூங்க போகும்போது பெருமானாரே கனவுல வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கனவுல வந்து ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, என்ன அபூ ஹனீஃபா இது புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்கீங்களாங்க? ஆமா, யாராவது சொல்ல என்ன சட்டம்? என் பேரை சொல்லி ஸலவாத்து தொழுகு முடிஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க, எவ்வளவு பெரிய விஷயம். என் பேரை சொல்லி ஸலவாத்து சொன்னா தொழுகு முடியுதுக்கு என்ன இருக்குது? யா ரசூலல்லாஹ், இல்ல உங்கள் மீது யாராச்சும் ஸலவாத்து சொல்லணும்டா சுய நினைவோடு உங்கள் மீது ஸலவாத்து சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டே ஸலவாத்து சொல்லணும். நம்ம நிறைய பேர் கையில தப்பு எழுதிருப்போம், அல்லாஹ் என்ன நல்லா இருக்கேமா, அல்லாஹ் நல்லா இருக்கே, வா இங்க கொஞ்சம் டிவியை போடுவேன். எத்தனை பேர் அபூ ஹனீஃபா சொல்றாங்க, பெருமானார் மீது ஸலவாத்து சொல்ல போகும்போது பெருமானாரை நினைத்து பெருமானாரை முன்வைத்து பெருமானார் மீது தான் ஸலவாத்து சொல்லணும். 7 ஆண்டு தஸ்மீனை உருட்டி கணக்கு சேர்க்கிறதுக்காக ஒரு வேலை செய்தால் உங்கள் மீது மறதியாக அறியாமல் சொல்லக்கூடிய தொழுகை கூடவே கூடாது. யார சொல்லலாம்? அப்படித்தான் பத்துவா கொடுத்து என்ன ஒரு பெருமானார் இருப்பா. இன்னைக்கு அப்படிலாம் நினைப்படி பார்த்த மாட்டேன். நம்ம ஸலவாத்தோடு எந்த அளவுக்கு சேரணும்னு தெரியல. இருந்தாலும் பெருமானாரோட பெயரை கூடியதற்காக நன்மை கிடைக்கும். இந்த விஷயத்தை சொல்றது நோக்கம் ஸலவாத்து ஓதுகிறாக்க ஒரு நேரத்தை ஒதுக்கிடுங்க. வேலை பார்க்கும்போது ஓதாதீங்க, தனியா நீங்களா வேலை பார்த்தா ஒதுக்கிட்டு இருங்க. கூட இருக்க போது ஓதாதீங்க, தனிய நேரத்தை ஒதுக்கி நீங்க ஸலவாத்து ஓதுங்க. அதுவே சிறப்பு. ஏண்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்துன் ஸய்யாஹூன், அல்லாஹ்வுக்கு ஒரு சில பறக்கும் பட்டாளம் ஃப்ளையிங் ஸ்குவாட்னு சொல்றோம்ல. ஸ்கூல் எக்ஸாம் 10th 12th நடக்க போகும்போது ஸ்குவாட் சுத்தி வருவாங்க ஒவ்வொரு ஊருக்கா. யார் பிட் அடிக்கிறா பார்க்கறதுக்கு. எலெக்ஷன் டயத்துல யாராச்சும் தவறான ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க பார்க்கறதுக்கு சுத்தி வருவாங்க ஸ்குவாட். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிக
மலாயிகத்தும் ஸய்யாஹூன், அல்லாஹ்வுக்கு ஒரு சில ஃப்ளையிங் ஸ்குவாட் இருக்குது. பல்லிகூனி ஸலாத்த மின் உம்மத்தி, என் உம்மத்தை சார்ந்தவர்கள் என் மீது தெரிவிக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஸலவாத்தை அடுத்த வினாடியே எனக்கு தெரிவிப்பதற்காக ஒரு சில மலக்குகள் அல்லாஹ் வச்சிருக்காங்க. நீங்க இப்ப நான் நிக்கிறேன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியின் உம்மி நம்ம சொன்னாங்க, இந்த வினாடி இந்த செகண்ட் பெருமாளுக்கு முன்னர் மலக்கு போயிருப்பாங்க. அந்த ராம்நாட்டுல மீளாத முஸ்லீம் சார்பு நடந்துருக்கு. அங்க செய்யும் ஒரு ஆளு யார சொல்லலாம், உங்க வீடு சவாலான்னு சொன்னாங்க. உங்களுடைய பெயர் பெருமானாருக்கு தெரிவிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் யார் என்று பெருமானார் அறிந்து கொள்ள வேண்டுமா? சொல்லுங்க. உடனே இன்னைக்கு இந்த நேரத்தில் யார் யார் செலவாத்து தெரியும் அத்தனை பேர் பெருமானாருக்கு தெரிவிக்கப்படும். உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு அல்ல ஒரு மலக்கை நியமிச்சிருக்காங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்னைக்கு அதிமேலாதிகள் கேட்கிற மாதிரி அந்த மக்களுக்கு தெரியல. யார சொல்லல, அது எப்படி நீங்க மோசா போயிட்டிய மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்கீல, எப்படி தெரிவிக்கப்படுகிறது சொல்றாங்க. இன்னைக்கு ஹதீஸ் குர்ஆன் எல்லாம் வந்து அத்தனை வச்சுக்கிட்டு இந்த சொல்றான். விளங்காதவன் யாரும் நிறுத்த முடியாது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. விளக்கிக்கிற நம்ம இன்னும் விளங்கணுங்கிறக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நபிமார்களுடைய உடலை மண் தின்பது ஹராமாக்கப்பட்டது. சொன்னியலாக்க உடனே தெரிவிச்சு அருமைக்குடி ஆகையால பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்ன உடனே அடுத்த நாளே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டத்தை மாற்றாங்க. கொஞ்சம் ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் இந்த ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, என் பேர தவாஃப் செஞ்சா தொழுகையே கூடாதுன்னா நிறைய பேர் மறதியானம் தானே. அல்லாஹ்வுக்கு தொழுகை தக்பீர் கட்டுவான், இமாம் தொழுகை வைப்பாப்ல, மகரிபு தொழுகை கொஞ்சம் இஞ்சி போனா சின்ன சூறாவை ஓதிப்பாப்ல. வெளியில வந்த பிறகு நீங்க யாருக்கு என்ன சூறா ஓதுனாப்ல, அதுவா அந்த கடைசியில தான் ஓதுனாப்ல, எனக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம சிந்தனை அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டமாக்கே எவன் கடன் தரணும் யாரு மறந்தமோ என்ன அப்படியே வரும். நம்ம ஆச்சரியமா இருக்கு. யாராச்சும் பொருளை வேற இடத்துல வச்சுட்டீங்கன்னா ஏறு வேற இடத்துல வச்சுட்டீங்கன்னா 2 லட்சம் தக்பீர் கட்டி தொழில் அப்படி வேகம் கிடச்சி போயிடும். ஏன்னா நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய ஞாபகங்கள் தொழுகைகளை நிலைத்திருப்பதில்லை, தாறுமாற சரிகட்டி ஓடுது. அதனால அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டத்தை திருத்தினார்கள். ஒருவேளை இப்படி யாராவது 2வது ரக்காத்துடைய இருப்பிலே மறந்து நீங்கள் ஸலவாத் சொல்லிட்டா ஒரு கூடாம போகாது, தஜ்ஜாத்தை மட்டும் செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அருமைக்குரிய அல்லாஹ் அப்படி நல்லடியார்களே, பெருமானார் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்கள் வாழ்நாள் முழுக்க 24 மணி நேரம் ஸலவாத் குறித்து இருக்கலாம். ஏனென்று சொன்னால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார்ட்ட எவ்வளவு ஸலவாத் ஓதுன்னு கேட்க போது 3 பங்கு 3 பங்கு கடைசி ஒரு நாள் முழுக்கவே ஓதுவான்னு கேட்க போது ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க, அப்படி ஓதுனால் உனக்கு நன்று, உன்னுடைய பாவங்கள் போக்கப்படும். 2வது நம்மளுடைய கவலைகள் தீர்க்கப்படும். உலகத்துல மனுஷனுக்கு என்ன பிரச்சனை, கொஞ்சம் சின்ன பிள்ளை இருக்குப்பா குழந்தை, இந்த குழந்தையை கூப்பிட்டு உனக்கு என்னப்பா பிரச்சனை சொல்லுவாங்க, அம்மா வீட்டுல கேமரால தரமாட்டேங்கிறாங்க, இது ஒரு 10 நிமிஷம் அடுக்கும். இதுக்கு மேல கொஞ்சம் பெரிய வயசா இருக்காங்க, ஒரு பெரியவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பிரச்சனை கேட்ட மாட்டேன், என் மகனுக்கு 22 வயசா போகுது, இன்னும் நல்ல மாப்பிள்ள அமையவே இல்லை. அடுத்தவொன்று கேட்ட மாட்டேன், என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காரு, துபாயில இருக்காரு, கொரோனான்னு போனாரு, சம்பளம் கொடுக்கலையா, சம்பளமே அனுப்பல. இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் உலகத்திலே அவரவர் தேவைக்கு தகுந்தவாறு கவலைகள் இருக்கும். என்ன வேண்டுமா? உங்களுடைய குறைகள் போக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய கவலைகள் தீர்க்கப்பட வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய ஒரே மருந்து, நீ ஸலவாத் ஓதுங்க. ஸலவாத் ஓதுனா எந்த தேவைக்காக நீங்கள் ஓதுகிறீர்களோ, உங்களுக்கு தலைவலிக்குதா, ஒண்ணுமே இல்லை, அமைதியா உட்காருங்க, ஒரு 100 ஸலவாத் ஓதி தலைவலி யார சொல்லலாம், உங்களுக்கு துஆவை கொஞ்சம் ஷிஃபாவை தாங்கன்னு கேளுங்க, தலைவலி போயிடும். காய்ச்சல் போகணுமா, காய்ச்சல் தேவையாயிரும். கடையிலே வியாபாரம் அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமா, நீங்கள் ஓதுங்கள், வியாபாரம் அபிவிருத்தி ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சாலிகான சீனவித்தனமான குழந்தையாக வர வேண்டுமா, ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் ஸலவாத் ஓதி பெருமானாருக்கு எட்டி வச்சு நீங்க துஆ செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பது போல அதை விட ஒரு படி வேறு உங்கள் குழந்தை சாலிகான சீனவித்தனமான குழந்தையா இருக்கணும். இது என்ன காரணம்? ஒரு ஸலவாத் ஓதுங்க. அத்துணையுமே உலகத்திலே நாம் என்ன நியத்திலே என்ன தேவைக்காக ஸலவாத் ஓதுகின்றோமோ அத்தனையும் கிடைக்கும் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு ஒரே வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சஹாபாக்கள் ஸலவாத் ஓதினார்கள் என்று சொன்னால் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது.
ஹபீப் புர்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் மிகப்பெரிய இறையேற்ற செல்வர். இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத்து பண்ணணும்னு வர்றாங்க. ஊர் எல்லை வந்த உடனே உள்ள கிடைப்போது பெருமானார் அந்த ஊருடைய வாயிற்காக கனவு போட்டாங்க. இந்த வார்த்தை இந்த வண்டியில அல்ல இந்த வெறுக்கப்பட்ட ஒரு ஆள் வர்றாரு, இவரை உள்ள போடாத தடுக்கப்படுகின்றார், சென்று விடுகின்றார். இரண்டாவதாக ஒரு மாட்டு வண்டிக்கு கீழே விறகு கீழே வச்சுக்கிட்டு மறைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பொழுது பெருமானார் அந்த வாயிற்காவடி சொல்றாங்க, அவர் வர்றாரு. யார சொல்ல எப்படி வர்றாரு? ஒரு மாட்டு வண்டிக்கு கீழே விறகுக்கு கீழே தன்னை மறைத்தவராக வர்றாரு. எப்படி யார சொல்ல கண்டுபிடிக்க முடியும்? இந்த மதீனாவானவருக்கு எத்தனையோ வண்டிகள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்ல, ஊர் வாயிலில் இருந்து என் மீது ஸலவாத்தை கொடுங்கள், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்க. ஓதுனாங்க. விறகு வண்டியை விட்டு தூக்கி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ் வந்தார். ஆட்டு மந்தைகளோடு ஆடாக சென்றார்கள். அங்கேயும் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த வாயில் காவலில் இருக்கிற அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. இவர் எதுக்கு வர்றாரு? அப்துல் ரஹ்மான் துருதி அப்துல் ரஹீம் துருதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதுக்கு வர்றாங்க? பெருமானார் ஜியாரத்து செய்ய வர்றாங்க. ஜியாரத்து செய்வது ஒரு குற்றமா? ஏன் இவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து பண்ண வர வேண்டாம் என்று தடுக்கிறார் யோசனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கேட்டாங்க, யார சொல்லலாம், இவர் என்ன பாவம் செஞ்சிருக்காரு ஜியாரத்து செய்ய விட மாட்டேங்கிறேன். இல்ல, அவர் பாவம் செய்ததற்காக நான் ஜியாரத்து செய்ய தடுக்கவில்லை. அவர் என் மீது வைத்திருக்கின்ற காதலுக்காக, என் மீது வைத்திருக்கின்ற அளப்பரிய அன்பிற்காக, ஒருவேளை அவர் வைத்த காதலின் காரணமாக என் ரவுலாவிலே முன்னின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால், அந்த நேரத்தில் கபரை விட்டு நான் வெளியே வந்து அவருடைய கரம் பிடித்து முசாஃபஹா செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இது ஷரியத்திற்கு மாற்றமான அப்பாற்பட்ட விஷயம் என்பதற்காகவே அவரை நான் வர வேண்டாம் என்று தடுத்தேன் என்று சொன்னார். நாம் சொல்லுகின்ற ஸலாத் ஹயாத்தோடு இருந்தால் நீங்கள் பெருமானாரை கனவிலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பை பெருமானார் மீது அளவுக்கு அதிகமான முறையை முகப்பத்து வைத்தால் எல்லா நிலைகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக ஆக்க முடியும். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது. இன்னைக்கு எல்லாம் இருக்கும், உலகம் தெரியல ஆரம்பிச்சார். வேற எதுக்காக ஸ்பெஷலா பெருமானார் மீது ஸலவாத்து சொன்னா ஏதாச்சும் கிடைக்குமா சொல்லுங்க. நமக்கு ஆசைப்பட்ட தொழுகுவாங்க, பதிவாசல் முன்சொப்புல நின்று தொழுகுன்னா யாரும் தொழுகு போக மாட்டாங்க. பேன் எங்க நிற்கிற பேன் கீழே நிடுக்கிறோம். முன்சொப்புல ஆள் காலியா இருக்கு, ஆயுதா திரும்பி பாப்பாவும் முதலா திரும்பி யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு பேன் முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவேளை முன்சொப்புல நின்று தொழுகக்கூடியவர்கள் கிடைக்கப்படக்கூடிய நன்மைகளை சொர்க்கத்தை காமிச்சு எடுத்தா ஒவ்வொரு நாளும் முன்சொப்புக்கு நிற்கிறது குடும்பம் கொடுத்து நிற்கணும். எப்படி நீ கபூருக்கு போனா லேப்டாப் டிவிலாம் வாங்கினா எப்படி டோக்கன் கொடுத்து நிற்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் முன்சொப்புல நிற்கிறது போட்டி போட்டு வருவாங்க. ஏன்டா நம்ம கண்கூட காட்டினாத்தே நம்புவோம். நம்முடைய ஈமானுடைய பலகீனம். ஒரு நபர் ஹஜ்ஜுக்கு வர்றார், ஒரு இளைஞர். அவரை சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கறாங்க. இந்த நபர் ஹஜ்ஜுக்கு போகும்போது தவாஃப் செய்ய போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு துவா ஓதணும். அந்த ஆரம்பத்தோட துவா, மூணாவதுல இருந்து இருக்கும் யமானில இருந்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய துவா, சஃபா மர்வா கடையில போகக்கூடிய துவா, ஒவ்வொரு துவா ஓதணும். சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாட்ச் பண்றாங்க. இவர் எல்லா இடத்துலையும் தலவாத்த மட்டுமே ஓதிக்கிறார், வேற ஒன்றும் ஓதல. அப்ப கூப்பிட்டு கேட்ட இளைஞன், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்றும் யோகத்து சட்டம் இருக்கு, தலவாத்த ஒழிக்கிறதுக்கு என்ன தரணும்? பெரியவர ஒரு சம்பவத்தை சொல்லி தர்றாங்க. நானும் என் தந்தையும் ஹஜ்ஜுக்கு வந்தோம். வர்ற வழியில உடல்நலை குறைவாக எங்க அக்கா மௌத்தா போயிட்டாங்க. எங்க அக்கா மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா பரவாயில்ல, மௌத்து நிலை ஏற்படக்கூடியதானே. இன்னைக்கு மாதிரி ஃபிளைட்ல இறங்கி 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்தில் துபாய் ஜித்தாவில் இறங்கி அங்கிட்டு ஒரு 3 மணி நேரத்தில் மக்காவும் மதீனாவும் போயிட்டு வராங்க இல்லையா, நடந்து போவாங்க. உடல்நிலை குறைவாடு வயோதிகம் இப்படி எத்தனையும் ஏற்படும். இறந்து போயிட்டாங்க. சிறிது நேரத்தில் என் தந்தையுடைய முகம் உடலெல்லாம் ஓரமாக மாறிவிட்டது. பார்க்கிறதுக்கே அசிங்கமான தோற்றத்திலே வரைக்கும் மாறிவிட்டது. எனக்கு பயமா போச்சு. நல்லா இருந்த அக்கா ஏன் இப்படி மாறிடுச்சு தெரியல. யாராச்சும் கூப்பிட்டு உதவி கேட்டா என்ன மக்களுக்கு சாய் போச்ச, என்ன பாவம் இருந்தாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. முகத்தை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்து கவலையா இருக்காரு. கவலையா இருந்த கொஞ்ச நேரத்துல அவர் அப்படியே அசந்துட்டார், அசந்து தூங்கிட்டார்.
கனவிலே பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. நேரம் வந்து இந்த படுத்து கிடக்கிற அல்லா முகம்லாம் கோரமா மாறி போய் அவரை முகத்தில் இருந்து கால் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை விடுவாங்க. நமக்கு எத்தனை பேருக்கு நோய் ஏற்படுதுல, தேவையா போகணும் ஆசைப்படுறோம்ல, ஆஸ்பத்திரிக்கு போயெல்லாம் தேவையா போக நினைக்கிறோம்ல, அவங்க கேட்டுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தடை விடுவாங்க. தடவி விட்ட கொஞ்ச நேரத்துல எப்படி இதற்கு முன் என் தந்தை இருந்தாரோ அதை விட அழகாக மாறிட்டார். மாறின உடனே நடந்து திருப்பி போறாங்க. இந்த இளைஞர் அவர்களை பார்த்து கேட்கின்றார், அருமையான இளைஞரை, பெரியவர், நீங்க வந்தீங்க, எங்க அத்தாக்கு தேவையாகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கனவுல வந்து எங்க அத்தாக்கு தரந்து தேவையாக்கலாம், அப்படி என்ன காரணம் இருக்கிறது? அருமையான இளைஞரே, உன் தந்தை ஒவ்வொரு நாளும் 100 செலவாத்து ஓய்வாங்க. என்ன வேலை இருக்கு இல்லையோ 100 செலவாத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி எனக்கு ஓய்வார். இன்னைக்கு உன் தந்தையோட செலவாத்தே எனக்கு வரல. நான் சொன்னல மலாய்க்கத்து மாதிரி கொண்டு போய் எத்தி வச்சிருவாங்க. அந்த மலைக்கு செலவாத்தை கொண்டு சொல்லல. இந்த அப்துல் ரஹீம் யாரோ ஒரு ஆளு ஒரு செலவாத்தை சொல்லல. பெருமானார் பாக்குறாங்க, நம்ம டெய்லி மூலமாக நம்மள செலவழித்து நினைப்பாரு. இந்த ஹதீஸின் மூலமாக, சம்பவத்தின் மூலமாக அந்த பெரியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு பாக்குறாங்க, ஏன் கனவுல ஏன் இந்த நபருடைய செலவாத்து எனக்கு வரலையே, என்ன காரணம் ஆச்சரியப்படுறாங்க. உடனே அந்த எப்போது மலைக்கு கொண்டு வருவாங்களோ அவர் கூட்டு விசாரிக்கிறாங்க, ஏப்பா அவர் செலவாத்து வரலையே, என்ன காரணம் இல்லையா சொல்லுறாரு. அவர் ஹஜ்ஜுக்கு போனாரு, ஒவ்வொரு வழியில ஒப்பாஸ் ஆயிட்டாரு. ஒப்பாஸ் ஆனதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய உடல்நிலை மோசமா போயிருக்கு. சொன்னோன்னு ஆனா என் மீது தினம் 100 செலவாத்து ஓதக்கூடிய இந்த நபருடைய நிலைமை இப்படியா, ஏன் அவருக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க, எழுதுறாங்க. இவர் வீண்வரையில் செய்யக்கூடியவராக இருந்தார். நீங்க நம்மளுக்கு நிறைய செய்கிறோம், வீண்வரையில் செய்யக்கூடியவராக இருந்ததன் காரணமாக முகம் இவ்வாறு மாற்றப்பட்டது. இருந்தாலும் என் மீது தினமும் 100 செலவாத்து ஓதக்கூடிய நபருக்கு இப்படிப்பட்ட நிலை வரவே கூடாது என்பதற்காக நானே வந்தேன், இவருக்கு சிபாவாக்கி தந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, பெருமானார் மீது தலவாத்தி சொல்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களையும் அற்புதத்தையும் பேசினேன் என்று சொன்னார். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை இதே பேச சொன்னா கூட இன்னொரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நான் ப்ரிப்பேர் பண்ணி பேச முடியும். கேட்டது வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்து பெருமானாருடைய ஷஃபாஅத்தோடு அந்த ஷஃபாஅத்தும் இந்த ஸலவாத்து கூறுவதன் மூலமாக கிடைத்து நாளை மறுமையிலே பெருமானாருடைய கரம் பிடித்து சுவனம் சென்று பெருமானாருக்கு யார் நெருக்கமாக இருப்பார்களோ அந்த நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களிலே நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் தந்து நல்லொருள் பாலிப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது குறைந்தது 100, அதிகபட்சம் 1000, 2000, 5000 ஓத முடிஞ்ச ஓடுங்க, குறைஞ்சபட்சம் 100 ஸலவாத்து ஓதும். அதன் மூலமாக நம்முடைய ஈருலக வாழ்க்கைக்கு வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.